ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பாதி முட்டை கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக. மஞ்சள் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு தேவைக்கேற்ப. இப்போது முட்டைக்கோஸ் பொருளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க, இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகை போட்டுக்குவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. இதை ஓரளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக வதக்கி வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோஸை சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த கோஸை இதில் சேர்த்துருவோம். இப்போ சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் கிளறி விடுவோம். நல்லா மஞ்சள் வந்து அந்த கோஸ் ஃபுல்லாக பரவுற மாதிரி கிளறி விடணும். இப்போது நல்லா மஞ்சள் போட்டு கோஸ் நல்லா கிளறி விட்டு நல்லா பரப்பி வச்சுருக்கேன். இதில் கோஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு அரை கிளாஸ் போல், சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் போல் எடுத்துகிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுப்போம். வெந்த பிறகு எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் இந்த வீடியோவில். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த முட்டைக்கோஸில் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவிட்டு இதில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் தேங்காய் போடாமல் செஞ்சு காட்டியிருக்கேன் முட்டைக்கோஸ் பொரியல். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை சர்வ் பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மற்ற ரெசிபீஸையும் நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டேன். தேங்க்யூ.